ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா என்கிட்ட மாஷாலா கோல்ட் ஜுவல்லரிஸ் இருந்தாலுமே பட் அன்னைக்கு நான் போட்டிருந்த கவரிங் ஜுவல்லரி பத்தி கேட்காத ஆளே இல்ல. அந்த அளவுக்கு என்கொயரி பண்ணியிருந்தீங்க எங்க வாங்குனீங்கன்னு. ரீசெண்டா அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவன் பையன் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த ஒரு ஜுவல் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோல வியர் பண்ணியிருக்க ஹாரம் பெஸ்ட் கவரிங் இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்தா செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இவங்க இந்த ஜூலை மந்தோடைய 14, 15, 16 இந்த 3 நாளும் மெகா ஆடி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 99 rupees ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், 999 rupees ஆஃபர்னு நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கவரிங் ஜுவல்ஸ்க்கு தர போறாங்க. நான் தந்திருக்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணா போதும், அவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்துருவாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணா போதும், எல்லா ஆஃபர்ஸுமே அதுலயே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவரிங் ஜுவல்ஸ்ல இருக்கிற அத்தனை கலெக்ஷன்ஸுமே இவங்க கிட்ட இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் தந்துட்டு இருக்காங்க. இவங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பண்ண என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில தந்திருக்க, வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். நாளையிலேருந்து ஐயானுக்கு பையனா மிட் டர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்ச நேரம் சொல்லி தரலாம்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஒரே நாளில் 2 எக்ஸாம் வச்சிருக்காங்க. மார்னிங் இங்கிலீஷ், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்னு வச்சிருக்காங்க. ஸோ 1 வீக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக தான் போக போகுது. அவனுக்கு சொல்லி தரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் இந்த ஜயான் குட்டியை வச்சுட்டு. ஸோ கொஞ்ச நேரம் அவன் படிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணி விட்டுட்டு நைட்டு டின்னர் செய்யறதுக்காக வந்துட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு ப்ரான்ஸ் இருந்ததா, ஸோ அதை போட்டு வந்து சேமியா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சேமியா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க சேமியா சாப்பிட மாட்டாங்கன்னு டெய்லியும் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி இதே தான் பார்த்தீங்கன்னா ரொட்டீனா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சேமியா சாப்பிடணும்னு ஆசையா வேற இருந்ததா. ஸோ சேமியா தான் செஞ்சேன். நான் நைட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் பையனா கொஞ்சம் டெலிவரி வந்து சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தர வேண்டியதா இருக்கா. ஸோ அதுக்கு தான் தரத்துக்காக போயிருக்காரு. ஸோ சேமியா செஞ்சு முடிச்சதுமே நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து டிஸ்பேச் பண்ண வேண்டியது ஆர்டர்லாம் இருக்கா. ஸோ அது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலூர், காயல்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்கறது துப்பட்டா நைட்டி தான். ஸோ துப்பட்டா நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வேணும்ன்றவங்க டிஎம் பண்ணுங்க, நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்றேன். இந்த துப்பட்டா நைட்டிஸ் ஆன்லைன்ல பிளிப்கார்ட், மீஷோ, அமேசான்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 600, 700 rupeesனு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஷால்லா அப்கமிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வியர், ஃப்ராக் நைட்டி, ஜிப் நைட்டின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் கடலூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 5 நைட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்காவே வாங்கியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்குமே பல்கா நைட்டிஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அதுல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. அண்ட் இப்போதைக்கு டபுள் எக்ஸ்எல் 3 பீஸ் செட் சுடிதாஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அண்ட் டாப்ஸுமே அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க டிஎம் பண்ணுங்க. எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுமே நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா மாம்பழம் கொஞ்சம் இருந்ததா. ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டு நைட்டு டின்னர் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டு நாங்களுமே சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா ரூம் கிளீன் பண்ணணும்னு தோணிட்டே இருந்தது. பட் இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ காலின் போட்டு ஒன்னொன்னா தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ரோடு இருக்கா. ஸோ டஸ்ட் பையனா எப்படிதான் வரும்னே தெரியல. எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனாலுமே அந்த டஸ்ட் வந்து எங்கேயோ ஒரு கேப்ல இருந்து வந்துருது. ரூம் ஃபுல்லாவே தொடச்சு முடிச்சதுமே பையனா ஹஸ்பண்ட் துணிலாம் இருந்ததா. ஸோ அதெல்லாம் மடிச்சிட்டு அயனிங் தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த பேக்கை பார்த்ததுமே டிமார்ட் ஞாபகம் வந்துச்சு. டிமார்ட்க்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுதா. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும், கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு ப்ரௌனிஸ்னா பையனா ரொம்ப பிடிக்கும். அதனாலே அஃபீஸ் ப்ரௌனிஸ்னு இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ப்ரௌனிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கேன். இவங்க கிட்ட ஹோம்மேட் ப்ரௌனிஸ் எல்லாமே கிடைக்கும். டபுள் சாக்லேட், டார்க் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட், ஃபஜ்ஜி, நட்ஸ் ப்ரௌனி, சாக்கோ சிப்ஸ்னு யாருமே இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல ப்ரௌனிஸ் தரவே மாட்டாங்க. இவங்க கிட்ட 1/4 கிலோ ப்ரௌனியே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 180 rupeesக்கே தந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி தரதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பிரைஸ்ல. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பேர் சொன்னா இன்னுமே 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரௌனி லவர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்றாங்க. சான்ஸே இல்லைங்க. ப்ரௌனியோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. ரொம்பவே சாஃப்டா, ஸ்மூத்தா, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்ம தந்திருக்க, வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா அண்ணியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலி வீடு என்னமோ பார்த்தீங்கன்னா பக்கம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்பவே பிஸியா இருக்கிறதால மீட் பண்ணவே முடியறது இல்ல. ஆக்சுவலி நேற்று அண்ணா அண்ணி வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ் இருந்தது. ஸோ மண்டபம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா அண்ணன் மாமியார் எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் தான் கிளம்பி வந்தோம். ஜெயன்குட்டி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கே ஸ்டே பண்ணாலும் அவ்வளோதான் ஒரே அடம் பிடிச்சி அழுது ஒரு வழி பண்ணிடுவான். ஸோ எல்லாருக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா, அதனால வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் அண்ணா தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு மெரினா பீச் போலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தி தான் இப்போ சொல்ல போறேன். நீங்க வீட்ல இருந்து ஏர்ன் பண்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப்னு யார் வேணாலும் இந்த ஜாப் பண்ணலாம். நம்ம கிட்ட ஜஸ்ட் ஸ்மார்ட் போன் இருந்தா மட்டும் போதும். அவங்களே பண்ண ஃபுல் டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பயோல இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்திருக்கேன், வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு கம்யூனிட்டி டேக்லயும் லிங்க் தந்திருக்கேன், வேணும்ன்றவங்க ஜாயின்
ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பையனா நியூவா மெரினா பீச்ல ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ விசிட் பண்ணி பார்க்கலான்னு போயிருந்தோம். பார்த்தா அப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாப். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு சூடா எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி, அதனால பஜ்ஜி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பையனா வீட்டுக்கும் நாங்க கிளம்பிட்டோம். ஸோ நைட் டின்னருக்கு ஹோட்டல் இட்லி தான். ஸோ சாப்பிட்டுட்டு பட்டாச்சு. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க இருக்க ஏரியால ஜமாத் வந்திருக்காங்க 5 லேடிஸ் அண்ட் 5 ஜென்ட்ஸ்னு. ஸோ அவங்களுக்கு வந்து மதியம் லஞ்ச் எங்க வீட்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங்கே ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு 30 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் சாம்பார் இதுதான் செஞ்சு தந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 3 நைட்டி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொரியர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து பேக் பண்ணிட்டு அது போய் கொரியர் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அன்னைக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே அப்பப்போவே போட்டுட்டா வந்து எனக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவேன் இல்லையா. அதனால எனக்கு இந்த கொரியர் கவர்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நிறைவேறிச்சு. நாங்க கிளம்புறோமோ இல்லையோ ஜயான் குட்டி எங்களுக்கு முன்னாடி கிளம்பிடுவான். எப்படா வெளில கூப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி ரெடியா இருப்பான். ஸோ எங்க போறோமோ அங்கெல்லாம் சாரை கூப்பிட்டுட்டு போற வேலை தான் எனக்கு. அண்ட் தென் இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ் அண்ட் இப்போ வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு கொரியர் போட்டு வரவள்ளே ஒரு தள்ளுவண்டியில பார்த்தீங்கன்னா மாமலை விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்பவே ஆசையா இருந்துதான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஹஸ்பண்டை வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு மாமலம் வாங்கிட்டேன். அப்படியே ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தனே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு போட்டு குடிச்சாச்சு. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அண்ட் நியூவா பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ல 3 பீஸ் செட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. 3 பீஸ் செட்னாலே எல்லாருமே 600 700 இருக்கும்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் 499க்கு தான் நான் தர போறேன். ஸோ வேணுன்றவங்க டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.